பிரைஸ் லார்டு. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் யாத்ராம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அன்பர்களே, the Lord will fight for you. நமக்கு நன்றாக தெரியும், மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்களை வனாந்தரத்தில் சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீர் என்று கேட்கின்றார்கள் மக்கள். ஏனெனில் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இன்னும் அடுத்த நொடியில் நாம் சாகப் போகின்றோம் என்று. ஆனாலும் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் மோசே கூறியதோடு மட்டுமல்லாமல், உங்களுக்காக அவர் கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணுவார் என்று. அன்பர்களே, மனிதர்களை நம்புவது விருதா என்று இந்த உலகம் அடிக்கடி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் சொன்னாலும் கூட, நாம் அவர்களை நம்புவது யதார்த்தமான ஒரு உண்மையாயிருக்கிறது. ஆனாலும் விசுவாசம் என்பது நாம் தேவன் ஒருவரை மட்டுமே நம்புவது. நம்பிக்கையில்லா நேரங்களிலும் கூட இது நடக்காது என்று 100% நமக்கு தெரிந்திருந்தால் கூட தேவன் நமக்காக அதை நடத்தி காண்பார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இன்று நாம் கைப்பற்றுவோமா? God bless you.